ஜோசப் விஜய் அவர்களை கண்ட்ரோல் பண்ணுறதே ஜெகதீஷன் மேனேஜர் தான். விஜய் எந்த மூடில் இருப்பாருங்கிறத இவர் தான் வந்து சொல்லுவார். ஒரு நடிகரை தொடர்படுத்தி பேசுகிறாரு. அந்த நடிகையே விஜயை பார்க்கணுனாலும் ஜெகதீஷ் தான் முடிவு பண்ணணும். ஒரு பத்திரிகை செய்தியை எடுத்து காட்டுறாரு. ஜெகதீஷ் தான் இயக்குகிறார் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட அது ஏதாவது உங்களுக்கு இந்த ஆட்சியில் ஏதாவது தெரியுதா? சார், இன்று வந்து எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை யூடியூப் போட்டிருக்காரு. நேற்று பார்த்தீங்களே, மேகதாது அணையை பற்றி பேசுனீங்களா? மேகதாது அணை கட்ட போகிறாங்க. டிகே சிவகுமார் பிரைம் மினிஸ்டர் தனியாக இது சம்பந்தமாக தனியாக சந்தித்து பேசியிருக்காரு. மேகதாட்டு அணையை பற்றி இவர் பேசுகிறாரு. 4 நிதி ஆயோக்கில் 3 மிஸ் பண்ணுங்கல்ல, அப்போ போய் பேசியிருக்க வேண்டியது. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. பார்லிமெண்ட்டில் ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் பிரச்சனை பண்ணி போய் வெளியில் போய் சம்சா கட்லட் சாப்பிட்டீங்கல்ல, உங்களுக்கு தானே 40 எம்பியை கொடுத்தாங்க, வாரி கொடுத்தாங்க. மேகதாட்டு பிரச்சனை பற்றி என்னைக்காவது பார்லிமெண்ட்டில் பேசியிருக்கீங்களா? முதல்ல பாதிக்கப்படுறது பெண்கள், குழந்தைகள் தான். அப்போது அந்த சூழ்நிலையை 5 ஆண்டுகளாக உருவாக்கியது இவர். எந்த அரசும் செய்யாத ஒரு வேலையை பண்ணாங்க. என்னது? ஊர் பூரா FL2 பாரு, பப்பு, பார்கள் இது எல்லாத்தையும் திறந்து விட்டாங்க. அதிக லெவலில் திறந்து விட்டது கடந்த 5 ஆண்டுகள். அதனுடைய விளைவு தான் உங்களுக்கு இளைஞர்கள் ப்ளஸ் எல்லாருமே இந்த போதை கலாச்சாரத்துக்கு பின்னாடி போக ஆரம்பிச்சது அதிகமாக. திமுகவுடைய ஜீன்லேயே ஊர்னது என்னென்னா, அடுத்தவர்களே மட்டம் தட்டுவது, ஏளனம் பேசுவது, எகடையை பேசுவது. இவர்கள் மட்டும்தான் ஆள பிறந்தவர்கள், மன்னர் பரம்பரை, மற்றவங்களாம் அதுக்கு லாய்க்கே இல்லாதவங்க முடிவு பண்ணுறது. இப்படி தான் எம்ஜிஆருக்கு பண்ணாங்க, இப்படி தான் ஜெயலலிதாவுக்கு பண்ணாங்க, இப்படி தான் எடப்பாடி பழனிசாமி பண்ணாங்க. எடப்பாடி பழனிசாமி பண்ணாத அவமானம் உண்டா? சார், இன்று வந்து எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை ட்விட்டும் போட்டிருக்காரு. நேற்று பார்த்தீங்களே, மேகதாது அணையை பற்றி பேசுனீங்களா? மேகதாது அணை கட்ட போகிறாங்கன்னு டிகே சிவகுமார் பிரைம் மினிஸ்டர் தனியாக இது சம்பந்தமாக தனியாக சந்தித்து பேசியிருக்காரு. முதலமைச்சர் இந்த வாய்ப்பை தவறு விட்டுட்டாரா? சரி, மேகதாட்டு அணையை பற்றி இவர் பேசுகிறாரு. 4 நிதி ஆயோக்கில் 3 மிஸ் பண்ணுங்கல்ல, அப்போ போய் பேசியிருக்க வேண்டியதானே. மேகதாட்டு அணை நேற்று தான் வந்துச்சா? பல ஆண்டுகளாக அந்த பிரச்சனை இருக்குது. சரி, அதை விட்டுருங்க. பார்லிமெண்ட்டில் ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் பிரச்சனை பண்ணி போய் வெளியில் போய் சம்சா கட்லட் சாப்பிட்டீங்கல்ல, உங்களுக்கு தானே 40 எம்பியை கொடுத்தாங்க, வாரி கொடுத்தாங்க. மேகதாட்டு பிரச்சனை பற்றி என்றைக்காவது பார்லிமெண்ட்டில் பேசியிருக்கீங்களா? இதை பற்றி இவங்க கவலையே பட மாட்டாங்க. ஏன்னா யாரும் இவர்களே இப்படி கேள்வி கேட்க மாட்டாங்க. அதனால் ஜாலியாக அடுத்தவங்களை நோக்கி கையை நிட்டுறது. என்னமோ இவர்கள் ஆட்சியில் பாலாரும் தேனாரும் ஓடின மாதிரி, சட்டம் ஒழுங்கு அவ்வளோ சிறப்பாக இருந்த மாதிரி. பெண்கள், குழந்தைகள் பாதுகாப்பு பற்றி இன்னைக்கு கவலைப்படுறாரு. அதற்கு பெண்கள், குழந்தைகள் பாதுகாப்பு எங்கே மிஸ் ஆகும் அப்படின்னா, போதை எங்கே அதிகமாகுதோ, போதை பழக்கம், போதைக்கான இது ஆகுதோ, முதல்ல பாதிக்கப்படுறது பெண்கள், குழந்தைகள் தான். அப்போது அந்த சூழ்நிலையை 5 ஆண்டுகளாக உருவாக்கியது இவர்கள். அது வருஷம் 2வது வருஷத்துலேருந்து தமிழ்நாட்டில் வேலை காமிக்க ஆரம்பிச்சிச்சு. கொலை, கொள்ளை, பாலியல் பலாத்காரம், குழந்தைகள் பாதிக்கப்படுது, வயோதிகர்கள், வயதான பெண்கள் கணவரை கொன்றுவிட்டு மனைவியை, 60 வயது மூதாட்டியை பாலியல் பலாத்காரம் செய்ததெல்லாம் அந்த ஆட்சியில் நடந்தது. இந்த உடுமலையிலலாம் அந்த கொலை இதெல்லாம் வந்து ரொம்ப அசால்ட்டாக நடந்தது. அப்போ இந்த மாதிரி விவகாரத்தில் அடிப்படையாக இருந்தது கஞ்சா, மெத்தப்பட்டைன். இது இன்னொன்று சொல்கிறேன், எந்த அரசும் செய்யாத ஒரு வேலையை பண்ணாங்க. என்னது? ஊர் பூரா FL2 பாரு, பப்பு, பார்கள் இது எல்லாத்தையும் திறந்து விட்டாங்க. அதிக லெவலில் திறந்து விட்டது கடந்த 5 ஆண்டில். அதனுடைய விளைவு தான் உங்களுக்கு இளைஞர்கள் ப்ளஸ் எல்லாருமே இந்த போதை கலாச்சாரத்துக்கு பின்னாடி போக ஆரம்பிச்சது அதிகமாக. ப்ளஸ்ஸு டாஸ்மாக் இது எல்லாம் சேர்ந்து முத்தி நிலையில் தான் ஆட்சி மாற்றம் வருது. ஏன்னா ஜனங்க வெறுத்து போய் மாற்றுறாங்க. இதோடைய வீழ்ச்சி அவ்வளோ சீக்கிரம் குறைஞ்சிருமா? அன்னைக்கு கூட ஒரு சிங்கப்பெண் இதில் முதல்வர் பேசுகிறாரு. என்ன சொல்கிறாரு? நம்ம என்ன தான் சட்டம் ஒழுங்கு எல்லாம் பண்ணாலும் அடிப்படையாக இருக்கிற பிரச்சனை என்ன? போதை கலாச்சாரம். இதை கரெக்ட் பண்ணால் தான் இதை தடுக்க முடியும், இல்லாட்டி இதை அப்படியே வச்சுக்கிட்டுலாம் தடுக்க முடியாது. இப்போது ஒரு காயம் பட்டிருக்குது, ரொம்ப குறையோடி போயிருக்குது, சீல் கோத்துருக்குதுன்னா நீங்கள் மேலாக்கில் ஒரு ஆயின்மெண்ட் தடவிட்டுலாம் பண்ண முடியாது. அதற்கு தேவைன்னா அறுவை சிகிச்சை பண்ணி சரி பண்ணால் தான் முடியும். அந்த மாதிரி போதை இந்த விஷயங்கள்லாம் தவிர்த்தால்தான் உங்களுக்கு எல்லாமே சரியாகும். அப்போது இங்கே இதுக்கு எல்லாத்துக்கும் காரணகர்த்தாவாக இவங்க அமைஞ்சிட்டு அதுக்கு பிறகு நடக்கிறது என்ன சினிமாவா? இது விஜய் வந்துட்டாருப்பா ஒரே நாளில் எல்லாம் மாறிடுன்றதுக்கு. இது ரியல் லைஃப். அப்போ ரியல் லைஃப்னு குறைஞ்சது இன்றைக்கி ஆரம்பித்தாங்கன்னா 1.5 வருஷம் 2 வருஷம் ஆகும் நிலைமை பழையபடி ஆகிறதுக்கு. அப்போ நீங்கள் நாளைக்கே உட்காந்துட்டு நின்னா சரி பண்ணலன்னா
நீங்கள் என்ன சரி பண்ணி கொடுத்தீங்களா இல்லை நீங்கள் ஏதாவது பண்ணீங்களா? அதனால் இவர்கள் வந்து ஒவ்வொரு விஷயமும் மேகதாட்டு அணைக்கும் அதே தான். மேகதாட்டு அணை பற்றி இவர்கள் கவலையே படல. இதே டிகே சிவகுமார் காங்கிரஸ் பிரச்சனை வந்துச்சுல இப்போ லேட்டஸ்ட்டாக, ஆமா. அப்போ கூட வந்துட்டு மேகதாட்டு அணை கட்டிய தீர்வுன்னு போய் பேட்டி கொடுத்தாரு. ஏன் அவர் தான் கூப்பிட்டு வந்தீங்கல்ல, அவர்கிட்ட நேராக சொல்ல வேண்டியதானே? நீங்களும் அப்போ ஆளுங்கட்சி, அவரும் ஆளுங்கட்சி, சொல்ல வேண்டியதானே? இல்லை பல தடவை அவர் அங்கே கர்நாடகாவில் பேட்டி கொடுத்துருக்காரு. வாயே திறந்து இல்லை இவங்க. நானே பல பேட்டிகளில் சொல்லியிருக்கேன். மேகதாட்டு அணையில் உங்கள் பிரச்சனை என்ன? ஏன் வாய் திறக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் காவிரி ட்ரிபியூனல் கொண்டு போக மாட்டேங்கிறீங்க? ஏன் பார்லிமெண்ட்டை ஸ்தம்பிக்க வைக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு வாயை திறக்கல. இந்த ஆட்சி மாறினோன்னு மேகதாட்டுன்னு நேரு அறிக்கை விடுறாரு. என்ன கதை? ஜனங்க என்ன முட்டாளுங்களா? ஜனங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் ஒவ்வொரு கட்டத்தில் அந்த கவுண்டர் பண்ணி சொல்லுவாங்க, நீ எப்படி எப்படி மாற்றுவ, என்னென்ன பண்ணுவேன்னு தெரியும், அந்த மாதிரி என்னென்ன மாற்றுவீங்கன்னு தெரியும். இப்போவும் மேகதாட்டு பிரச்சனை சம்பந்தமாக இவர்களுக்கு எந்த இதுவும் கிடையாது, எந்த ஐடியாவும் இவர்களுக்கு கிடையாது. ஆக்சுவலாக மேகதாட்டு அணையெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் எனக்கு என்னென்னு கட்டிட முடியாது. மத்திய அரசுடைய சுற்றுச்சூழல் வனத்துறை அனுமதி வேண்டும். இன்னொன்று, அந்த காவிரி இதில் இருக்கிற உறுப்பு இதுனா தமிழ்நாடும் ஒரு இது, கேரளா, மற்ற இது பாண்டிச்சேரி எல்லாருமே இருக்கிறாங்க. இதில் தமிழ்நாடுடைய பர்மிஷன் வாங்காமல் நீங்கள் கட்ட முடியாது. ஏன்னா நதி போகிற பாதையில் டவுன் லைனில் இருக்கிற எந்த ஸ்டேட்டுக்கும் அவங்களுக்கு தான் முன்னுரிமை உண்டு. நீங்கள் அதை எதுவுமே தடுக்கிற மாதிரி எதுவும் பண்ண முடியாது. அப்போ தமிழ்நாடு வந்து அதுடைய வேலையை கரெக்டாக பண்ணாங்கன்னா நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. முதலமைச்சர் அவர் டிகே சிவகுமார் ரகசியமாக பேசினார், அப்படி கேட்டார் இப்படி கேட்டார்ன்றீங்களே, உங்கள் ஃப்ரெண்டு தானே, பேச வேண்டியதானே? சரி, அது வேணா விட்டுருங்க. இவர் கேட்கலையா? போன தடவை பிரதமரை பார்க்க போனார், அவர் கொடுத்த மனுவிலே மேகதாட்டான இது இருக்கு, கொடுத்துருக்காருல இவரும். அதனால் இந்த பிரச்சனையை சீரியஸாக எப்படி கொண்டு போகணுமோ கொண்டு போவாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் எனக்கு என்னென்னு ஒரு மனுவை போட்டு அது தள்ளுபடி ஆயிடுச்சு. போய் சரியாக எழுதிட்டு வா போ அப்படின்னு அனுப்பிச்சி விட்டாங்க. அது தள்ளுபடி ஆகிற நேரம் இவங்க ஆட்சி ஒன்றும் இதே கூட பண்ண முடியலையான்னு வெளியில் கிளப்பி விட்றாங்க. ஆனால் பண்ணதெல்லாம் அவங்க. இதே ஊழல் வழக்குகளை என்ன மாதிரி நுணுக்கமாக அஃபிடவிட் தாக்கல் பண்ணுவீங்க? இதெல்லாம் ஜெயலலிதா என்ன வேலை பண்ணியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில் காவிரி பிரச்சனையில். ஏன் நீங்கள் ஒன்றும் பண்ணல? சட்ட போராட்டமும் எதுவும் நடத்தலை அவங்க 5 ஆண்டு காலத்தில்? ஏதாவது சட்ட போராட்டம் நடத்திருக்கீங்களா? இவர்கள் வந்து இவங்களை கேட்குறாங்க. இவங்க புதுசு ஆனாலும் பண்ணுறாங்க, ஏதாவது பண்ணணும்னு பண்ணுறாங்க. அதை பாராட்ட கூட இந்த மாதிரி வேலை பண்ணாதீங்க. இந்த மடைமாற்றம் வேலை இருக்குல்ல, மேகதாட்டு முழு இதுக்கும் 5 வருஷம் வாய மூடி இருந்துட்டு இப்போ வந்து மேகதாட்டு, ஐயோ மேகதாட்டுனா ஜனங்களுக்கு தெரியாதா? மக்கள் சரியாக தானே சொன்னாங்க. ஆளுங்கட்சியோட இருக்கிறத விட திமுக எதிர்க்கட்சியாக நிறைய கேள்வி கேட்பாங்க. எதிர்கட்சியாக கேள்வியை நேர்மையாக கேட்கணும், நேர்மையற்ற முறையில் கேட்கக்கூடாது. அது ஒன்று இருக்குல்ல. இதுக்கு முன்னாடி ஜோசப் விஜய் அவர்கள் வந்து தாவக்கட மாநில மாநாட்டில் வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. அதில் முக்கியமான விஷயங்கள் பரந்தூர் விமான நிலைய உருவாக்கம். நான் வந்து மக்கள்லாம் திரட்டிட்டு சட்டசபைக்கு வந்துடும் பார்த்துருவோம் செய்யும் சார், நல்ல முடிவாக எடுங்கன்னு ஒரு மிரட்டல் தொழிலாம் பேசினார். ஆனால் இப்போ பரந்தூர் விமான நிலையங்கள் பணிகள் நல்லா வேகமாக நடைபெற்று வரதா தகவல் வருது. இந்த அரசு எதிர்க்குமா? பரந்தூர் விமான நிலைய ப்ராஜெக்டை கைவிட்டுட்டோன்னு சொல்லிட்டாங்க. இது அவசியமானது, பரந்தூர் விமான நிலையம் தமிழகத்துக்கு அவசியமானது தான் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. பரந்தூர் விமான நிலையத்தை பேர் பரந்தூர்ன்றதுனால பரந்தூர் விமான நிலையம். ஓகே, பரந்தூரில் தான் அமைக்கணும்னு அவசியம் கிடையாதுல்ல, பன்னூரில் அமைக்கலாம். அதனால் அதுக்கான மாற்று தேடுறோம் அப்படின்னு தானே அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் பரந்தூர் வந்து ஒரு பெரிய, அது யுனிக், அது பெரிய விவசாய பூமி, அது ஏரி பாசனம். அங்கேயே எல்லா இதுவும் அவர்களுக்கான வாழ்க்கையை அப்படியே ரொட்டேஷன் பண்ணுற அளவுக்கு அவர்களே விவசாயம் பண்ணி அவர்களே கொள்முதல் பண்ணி கொண்டு போய் பண்ணுற அளவுக்கு ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒரு 2000 குடும்பம். அது தலையில் மண்ணள்ளி போடுற மாதிரி வேலையை பண்ண பார்த்தாங்க. எல்லாரும் எதிர்த்தாங்க, இவரும் எதிர்த்தார். இவருடைய அரசியல் பயணத்துடைய முதல் இது பரந்தூர் தான். வந்தவொடனே அவர் சொன்னதை அவர் காப்பாற்றினார். பரந்தூர் ப்ராஜெக்டை நிறுத்திடுறோம் அப்படின்னு. அதில் கையகப்படுத்தி பணம் கொடுத்துருக்காங்க போன கவர்மெண்ட்டு. அந்த இடத்த மட்டும் நாங்கள் என்ன பண்ணுறது, தொழில் பூங்கா, அது சிப்காட் மாதிரி அமைக்கலாமான்னு. அதற்கு அன்புமணி ராமதாஸ் நல்ல ஒரு இது சொன்னார், விவசாய பூங்கா மாதிரி அமைச்சிங்கன்னா அது இன்னொரு ஒரு பெரிய இதாக மாறும். அப்போ பரந்தூர் ஏன் இருந்துச்சுன்னா அதுக்கு பல காரணம் இருக்குது. ஒரு இடம் முன்னேறுது, அதை ஒட்டி இருக்கிற நிலங்கள் எப்படி விலையேறும். அப்போ இந்த இடத்துக்கு ப்ராஜெக்ட் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு நம்ம முன்னாடியே வாங்கி போட்டா, அதுவும் நடந்துட்டு இருந்தது. பஞ்சப்பூர் வாங்கி போட்ட உடனே பரந்தூரை கேன்சல் பண்ண போராட்டம் வளர்த்தா நமக்கு எப்படி கோவம் வரும்? அதனால தான் பரந்தூர்லேயே விமானம் வேணும், பெட்ரோமாக்ஸ் லைட்டே வேணுன்றது. மத்திய அரசு என்ன சொல்லிச்சு, நாங்கள் ஒன்றும் பரந்தூரே வேணும்லாம் சொல்லலை, எங்களுக்கு விமான நிலையம் அமைதி இடம்னு. இப்போ பரந்தூர் ஸ்டாப், பன்னூர் அப்போவே சொன்னிருந்தாங்க. அதனால் ஒருவேளை அதுக்கு மாறினா மாறுவாங்க. கவர்மெண்ட் நினச்சா என்ன வேணால் பண்ணலாங்க. அவங்களுக்கு தேவை 2000 ஏக்கர் நிலம் அப்படின்னா அதை, இன்னொன்று இது மலைப்பாங்கான இடம், ஏரி, பல பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் பக்கத்தில் வேற எங்கேயா மாறினீங்கன்னா அதுக்கேற்ற ஒரு இது இருக்கும்.
அந்த சிங்கப்பெண் சிறப்பு படை திட்டம் இம்ப்ளிமெண்ட் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. ஆனால் விமர்சிச்சு திமுககாரங்க விமர்சிச்சே பேசிட்டு இருக்காங்க. கனிமொழியாக இருந்தாலும் சரி, இது நாங்கள் கொண்டு வந்த ஸ்கீம் தான், பேரை மாற்றி ஸ்டிக்கர் ஒட்டி பண்ணுறாங்க. கலைஞர் வந்து கலைஞர் வந்து அப்போவே வந்து இந்த பெண் காவலர்கள் உள்ளே கொண்டு வரதுக்கே கலைஞர் தான் வந்தார். அது மாதிரி வந்து இந்த பிங்க் பேட்ரோல் இதை வந்து ஸ்டாலின் தான் கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது சரியா? இப்போ காவல்துறையில் வந்து இவங்க கனிமொழி சொல்கிற மாதிரிலாம் எல்லாமே நாங்கள் தான் எல்லாமே நாங்கள் தான்றதெல்லாம் பெரிய காமெடி. இது அவர்கள் எப்போவுமே இந்த மாதிரி தப்பு தப்பாக டேட்டா சொல்லுவாங்க. அது பார்லிமெண்ட்டில் சொல்லி கூட வாங்கி கட்டிட்டு இதெல்லாம் நடந்திருக்குது. அதனால் காவல்துறையில் முதல்ல காவல்துறை அப்படின்னு பெண்ணு இணைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா 1800 சில்லறையில் 1831 41 அந்த பீரியடு திருவிதாங்கூர் சமஸ்தானம். அது வந்து இப்போ திருவனந்தபுரம் இதெல்லாம் இருக்குல்ல, அது திருநெல்வேலி எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி இருக்கும். அந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் பெண் காவலர் முதல் எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கு பிறகு 1938 பீகாரில் பெண் காவலர்களை இந்த இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. காவல் நிலையம் கூட அமைக்கிறாங்க. சுதந்திரம் அடைந்த பிறகு அப்படின்னு பார்த்தா 1973 அக்டோபரில் கேரளா மாநிலம் கோழிக்கோடில் காவல் நிலையம் திறக்கிறாங்க. பெண்கள் நிறைந்த காவல் நிலையம்னு உண்மையிலே பார்த்தா அவங்க தான் முன்னோடி, கேரளா தான். அதே ஆண்டு இங்கே கலைஞர் பெண் காவலர்களை காவல்துறையில் அறிமுகப்படுத்துகிறார். இவ்வளோ விஷயத்தையும் மறைச்சிக்கிட்டு நாங்கள் தான் அப்படின்னா, அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா 91 அந்த பீரியடில் பெண் காவலர்களை அவர்களுக்கான ஒரு அனைத்து பெண்கள் காவல் நிலையம், அனைத்து மகளிர் காவல் நிலையம்னு முழுவதும் பெண்கள் கொண்ட ஒரு காவல் நிலையத்தை ஜெயலலிதா தொடங்குறாங்க. அவங்க முதலமைச்சராக இருக்கும்போது அதிமுக ஆட்சியில். அந்த காவல் நிலையம் தான் ஆசியாவிலேயே முதல் முழுவதும் பெண்களால் இயங்கப்படும் காவல் நிலையம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சைனா, சவுத் கொரியா, எவ்வளவு நாடுகள், ஆசிய நாடுகள், அதிலே முதல்ல தமிழ்நாடு தான்ன்ற பெருமை எவ்வளோ பெரிய விஷயம். அதுக்கு அடுத்து பெண் கமாண்டோக்கள், நீங்கள் இராணுவத்தில் மற்ற இதில் இருக்கும், பெண்களை கமாண்டோக்களாக உருவாக்கி அந்த ஒரு பெரிய இதை கொண்டு வந்தது ஜெயலலிதா. பெண் போலீஸுக்கு தங்கும் விடுதிகள் தனியாக கட்டி அவர்களுக்காக நிலைமை கொண்டு வந்தது ஜெயலலிதா பீரியடு. பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறவங்களுக்கு மொபைல் டாய்லெட்டு இந்த மாதிரி கொண்டு வந்ததும் அதன் பீரியடு. பெண்களுக்கான பல விஷயங்களை முன்னிறுத்தி அவர்களை முன்னிலைப்படுத்தினது அதிமுக ஆட்சியில் தான். அதற்கு பிறகு திமுக ஆட்சியில் ஒன்றும் கிடையாது. திமுக ஆட்சியே வரலையே. அதில் அம்மா பேட்ரோல்னு கொண்டு வந்தது இவர் எடப்பாடி பழனிசாமி. பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவு வந்ததும் அந்த பீரியடில் தான். அது வந்து இதுக்கு தான் பேர் வைக்கணும். இவர் கூடுதலாக தனியாக ஐஜி போட்டு பேர் வச்சுருக்காரு. இந்த அம்மா பேட்ரோல் தான் பிங்க் பேட்ரால்னு இவங்க ஸ்டிக்கர் ஓட்டினாங்க. அதனால் இவர்கள் பெருமை கொள்றதுக்கு பெண்களுக்கான இது பண்ணது எந்த வித உரிமையும் கிடையாது. இப்போ இவர் வந்துட்டு சிங்கப்பெண் படை அப்படின்னு கொண்டு வந்திருக்காரு. சிங்கப்பெண் படையெல்லாம் வச்சுக்கிட்டுலாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அதுலேயே பல ஈகோ கிளாஷ் ஆகும். ட்ரோன் வச்சு பிடிக்கிறாங்க, அது வச்சு பிடிக்கிறாங்க. குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடி தெரியுமா? தெரியாது. புகார் கொடுத்து நேற்று 2 பேரை போய் பிடிச்சாங்கன்றாங்க. அதை மற்றவங்களும் பண்ணுவாங்க. என்ன ஒன்றே ஒன்று நடக்கும்னா, இவர்கள் கொஞ்சம் விரைவாக, ஏன்னா இவங்க அதுக்கு தானே இருக்காங்க, டக்குன்னு போய் பிடிப்பாங்க, இப்போ புகார் வந்தோன்னே போய் பிடிப்பாங்கன்றாங்க. அவர்களுக்கு 100 எண் அப்படின்றாங்க. 100 போட்டாலும் நீங்கள் என்ன பண்ணாலும் இதாகாது. இவர்களுக்கு SOSன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க, காவலன் செயலி. 112ன்னு நினைக்கிறேன் நம்பரு. ஏன் அதை கொடுக்கக்கூடாது சிங்கப்பெண்? இதுக்கு அந்த சிங்கப்பெண் மூலியமாக வெறுமனே ஆட்கள் பிடிக்கிறது இது மட்டும் பண்ணாமல் அவர்களை கல்லூரிகள், பள்ளிகள், இங்கே போய் பெண்கள் பாதுகாப்பு பற்றி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருது, இது மட்டும் இல்லை, வீடுகளில் உங்கள் சொந்தக்காரங்க, உறவினர்கள், இல்லை அவங்க அப்பாவுடைய நண்பர், இல்லை யார் மூலிமா பிரச்சனை வந்தாலும் இந்த SOS செயலி போட்டு கூப்பிடுங்க, போக்சோல தூக்கி உள்ளே வைக்கிறோம் அப்படின்றது. குட் டச் பேட் டச் பற்றி இவங்க வகுப்பு எடுக்கிறது. இந்த சிங்கப்பெண்லேயே குழந்தைகள் நல அலுவலர்களாக எல்லா ஸ்டேஷன்லையும் போடுறது. இந்த மாதிரி பல விஷயங்களை பண்ணலாம். இந்த அதிகாரிகளுக்கு இதெல்லாம் தெரியாது. அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் வேறு சில விஷயங்கள். அதனால் நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமாக ஏதாவது ஆலோசனை சொன்னாங்கன்னா கனிமொழியை பாராட்டலாம். இந்த ஸ்கீமே சிங்கப்பெண் அடிப்படை ஸ்கீமே வந்து ரீல்ஸ் எடுக்கிறதா கொண்டு வந்திருக்கான்னு, ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு தான் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாரு. அது இவர்களுக்கு என்ன வைத்தறிச்சல்னா, இவங்க போய் துட்டு செலவு பண்ணி ஊர் ஊராக போய் அங்கே பிரச்சாரம் பண்ண, இவர் சாதாரணமாக லைட்டாக பிரச்சாரம் பண்ணிட்டு விர்ச்சுவல் வாரியர்ஸ் அவங்க இவங்கன்னு போய் ஒரு மாதிரி ஜெயிச்சிட்டாங்க.
அது ஜெயிச்சதுக்கு இதெல்லாம் மட்டும் காரணம் இல்லைங்க. உங்கள் மேலே இருக்கிற வெறுப்பு தான் காரணம். முக்கியமான காரணம் உங்கள் மேலே உள்ள வெறுப்பு. நீங்கள் தேவையில்லைன்னு முடிவு பண்ணது. அப்போ இவரு தான்னா நீங்கள் தேவையில்லைன்னு முடிவு பண்ண அதிமுக போட்டுருக்கலாம்ல. 2 பேருமே தேவையில்லைன்னு முடிவு பண்ணி தான் பண்ணது. அந்த 2 பேருமே தேவையில்ல. இவருக்கு அறுதி பெரும்பான்மை குடுக்கலாமா அப்படின்னா அதையும் செய்யல அவங்க. 108 குடுத்து கதற ஆமா. விட்டு, இவருடைய ஆட்சினா என்ன? அரசியல்னா என்ன? அரசியல் கட்சினா என்னன்னு புரிய வச்சுட்டாங்க. 3வது இந்த 108 குடுத்ததுனால ஒரு நல்ல விஷயம் என்ன நடந்ததுன்னா, திமுக கூட்டணி கூடாரமே காலி ஆயிடுச்சு. எல்லாம் இங்க வந்து ஆளுக்கு ஒரு மந்திரி வாங்கிட்டு உக்காந்துக்கினாங்க. ஆரம்பத்தில எங்கள் தந்தை, எங்களுடைய தனையன் அவரை விட்டு எப்படி பிரிவதுலாம் உருட்டியிருந்தாங்க. இப்போ அவங்களுக்குள்ளேயே சண்டை. போயா அப்படிதான்யா உன்னை விட்டு முறிச்சுக்கிட்டேன். உன் கூட்டணியே கிடையாது போ அப்படின்ற அளவுக்கு இப்போ போயிட்டாங்க. இந்த கூட்டணி வலுவான கூட்டணியாக 50% வாக்குகள் அளவுக்கு இன்னைக்கு பெரிய அளவுல இருக்கு. அதனால இந்த வயித்தெரிச்சல்ல புலம்புறது. ரீல்ஸு, ஜென்ஸி அது இதுன்னு. இது எதுவுமே இல்லைங்க. ஒழுங்கா நீங்க விமர்சனம் பண்ணி, ஒழுங்கான உங்க கட்சியில இருக்கிற பிரச்சனைய, தோல்விக்கான காரணத்த கரெக்ட்டா ஆராய்ஞ்சு, அதெல்லாம் வராம கலைஞர் காலத்து திமுக மாரி கொண்டு போனீங்கன்னா, தாக்கு பிடிச்சு ஏதாவது பண்ண முடியும். ஏன்னா இப்ப இருக்கிற நிலைமையிலே நீங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. அடுத்து அண்ணாமலை பின்னாடி நிக்கிறாரு. அவர் கட்சி ஆரம்பிச்சு வேகமா அடிச்சு நவுத்துனாருன்னா நீங்கலாம் காணாம போயிடுவீங்க. ஏன்னா, ஒருத்தரு பேசாம சாதிக்கிறாரு. அவரு முதலமைச்சரு. அவரு செயல்ல காமிச்சா போதும். இன்னொன்னு அவரு டிஃபென்ஸ் மோட்ல தான் இருப்பாரு. யாரையும் ஆமா. அஃபெண்ட் பண்ண வேலை இல்ல. அப்ப அஃபெண்ட் பண்ணி யார் யார் பண்ணணும்? இவரு உதயநிதி, அண்ணாமலை, இங்க எடப்பாடி பழனிசாமி. அவருக்கும் கட்சிக்குள்ள பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. அப்போ இளைஞர்களா இருக்கிறது 3 பேர் தான். சீமான் அண்ணாமலை, சீமான் சீமானு தான் தனி கொள்கை, தனி இதுன்னு வச்சுக்கிட்டு அவர் தனி பாதையில போய்க்கிட்டு இருக்காரு. எதுவுமே ஒரு கட்சிய அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுக்கான இது பண்ணலையே. என் கொள்கைய ஏத்துட்டு வந்து நான் ஆட்சி பொறுப்பு குடுத்தா வான்னு. சரி பண்ணோம் ஒரு 150 வருஷம் ஆகட்டுங்கன்னு ஜனங்க போயின்னுக்குறாங்க. ஏன்னா அவரு ஒண்ணு கூட்டணி இது ஏதாவது ஒண்ணு போணும். அனனப்பட்ட இவரு விஜய கூட்டணிக்கெல்லாம் ட்ரை பண்ணி யாருமே சேர்க்காம தான் தனியா நின்னு அகஸ்மாத்தா ஜெயிச்சிட்டாப்ல. அதனால சீமானு வந்து அவர் நல்ல வாய்ப்புலாம் கிடைச்சு ஒரு 20 எம்எல்ஏ, 25 எம்எல்ஏ ஜெயிக்கிற மாரிலாம் வாய்ப்புலாம் இருந்திருக்கும். அவரா அத வந்து புறக்கணிக்கிறாரு. இன்னும் கேட்டா விஜய் மொத வந்தது சீமான்ட்ட தான். கூட காங்கிரஸ சேர்த்துக்கலானேன்னாப்ல. அது நமக்கு ஒத்துக்காது தம்பின்ட்டு, நீ 2 கொள்கை வச்சுக்கிற, அது கொள்கை அப்புறம் கடுமையா விமர்சனம் பண்ணல. அந்த பக்கம் நில்லு, அந்த பக்கம் நில்லுன்னு. அதனால அவர வந்து இளைஞர்கள் அதிகம் இருக்கிற கட்சி தான். அத வந்து நீங்க இப்ப பெரிய 3 கட்சிகளோட நான் கம்பேர் பண்ண விரும்பலன்றேன். அப்படின்னா அன்புமணி ராமதாஸ்ட்ட இளைஞர்கள் இல்லையா? அவரு இளைஞர் இல்லையா? ஆனா கெப்பாசிட்டி சொல்றேன். அப்ப அண்ணாமலை மட்டும் என்ன கெப்பாசிட்டி நீங்க சொல்ல வர்றீங்க? அப்படின்னு கேட்கலாம். நீங்க ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாவே அண்ணாமலை வந்து ஒரு பெரிய ரீச். பாஜக தாண்டி ஒரு 5% அவர் இளைஞர்கள் மற்றவர்கள் அண்ணாமலைட்ட இருந்தாங்க. அண்ணாமலை புறக்கணிச்ச பிறகு 3% இந்த அலை ஒரு காரணம், மத்ததெல்லாம் இப்போ 3% போயிட்டாங்க. அப்போ இந்த விவகாரத்தில நீங்க அண்ணாமலை, உதயநிதி, முதல்வர் விஜய். அப்போ அவரு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். முதல்வர், அவர் செயல்பாடு, அவர எதிர்த்து தான் இவங்க 2 பேரும் சண்டை போட போறாங்க. இதில யார் சண்டை போட போறா? அப்போ அண்ணாமலையுடைய பேச்சு, டேட்டாஸு, அவருடைய செயல்பாட பார்த்துருப்பீங்க. இவருடையதும் பார்த்துருப்பீங்க. ஆமா. இவருக்கு தனியா ஒரு 10 நிமிஷம் பேசுனா வராது. எழுதி குடுத்து, அத அப்படியே படி பேசுற மாரி படிப்பாரு. இதை எல்லாவற்றையும் மாற்றிக்கொள்ளணும். கலைஞர் காலத்து திமுக நான் ஏன் சொல்றேன்னா, இவருக்கும் தொண்டர்களுக்குமே ஒரு நெருக்கம் கிடையாது. மரியாதை இருக்கும். தலைவர் பையன், தலைவர் பேரன்னு. அது கிடையாது. நம்ம தலைவரு, நம்மளுடைய இது அப்படின்னு ஒரு நெருக்கம் வரும்ல, அது இருக்கணும். அது வந்து நீங்க அவர்களோட நெருங்கி பழகி, அவர்கள் பிரச்சனைய புரிஞ்சுக்கிட்டு, அவர்கள்ட்ட கொஞ்ச நேரம் பேசுறது, பிரச்சனைய கேட்கறது, இந்த மாரி டூர் போறது, இதெல்லாம் வந்தா தான் வரும். அது கலைஞர் மட்டும் செஞ்சிருந்தாரு. அதற்கு பிறகு இவரெல்லாம் அதெல்லாம் கிடையாது. இவரெல்லாம் எலைட் ஆயிட்டாரு. இவர் ஸ்டாலின்லாம். அப்போ அந்த மாரி இருக்கிற பட்சத்தில, இப்ப இவருக்கும் அண்ணாமலைக்குன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை வேகம் எடுப்பாரு. அண்ணாமலை வேகம் எடுத்து ஒழுங்கா செயல்பட ஆரம்பிச்சாருன்னா, பாஜகலேருந்து வர்றவன்லாம் சேர்த்துக்கிட்டு, நான் தான் தனி கட்சின்னா எவனும் நம்ப மாட்டான். இன்னொரு பாஜகன்னுவான். ஆமா. அப்போ இந்த அமர் பிரசாத் ரெட்டி இவங்களெல்லாம் என்னதான் சேர்த்தாலும் பதவி கொடுக்காம ஓரம் கட்டி வச்சிட்டிங்கன்னா, உங்களுக்கு நெறைய பேர் வருவாங்க. அப்போ நீங்க வேகமா இயங்குனீங்கன்னா, இந்த 5 வருஷம் இல்லனாலும் அடுத்த 5 வருஷத்துக்கு ட்ரை பண்ணலாம். அதனால இந்த வேகத்தில யார் ஓடுறீங்கன்றது தான் கணக்கு. சார் நேற்று வந்து திமுகவோட பொதுக்கூட்டத்தில் வந்து தமிழன் பிரசன்னா அவர் வந்து ஒரு பெரிய விமர்சனத்தை வச்சிருக்காரு. இதை நான் சொல்லலை. ஏன்னா தமிழன் பிரச்சனை என்னமோ பெரிய மகா அரசியல்வாதி மாரி பெரிய விமர்சனம் வச்சிருக்காருன்றீங்க. இல்லை சார், அவர் வந்து ஒரு ஏதோ விமர்சனம் வச்சிருக்காரு. அவரு சிரிச்சதுனாலே அவருக்கு ஓட்டு போயிடுச்சு தெரியுமா? அவர் நிக்க வைக்கும்போது சொன்னாங்களாம். சிரிக்க மட்டும் செய்யாதீங்க. ஜனங்க காண்டாயிடுவாங்க. சிரிச்சு அந்த மாதிரி சிரிச்சு பிரம்மாண்ட சிரிப்பா இருக்கும்.
சிரிச்சியா சார் எழும்பூர்ல ரொம்ப நாள் கழிச்சு சீட்டு கொடுத்தாங்க சார். முன்னாடி சமூக வலைதளங்கள்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க. உதயநிதி ஸ்டாலின் சீட்டு கிடைக்குது, தமிழ் பிரசனுக்கு சீட்டு கிடைக்கலன்னா சொல்லுவாங்க. அப்போ உதயநிதிக்கு ஈக்குவலா அவரு இல்ல சொல்லுவாங்க. இவர் வந்து நிறைய இப்போ டிவி டிபேட் ஷோஸ் நிறைய பேசுவார் அவர். டிபேட்ல பேசினா அந்த அளவுக்கு சீட்டா? அப்படிலாம் இல்லை சார். இப்போ நம்ம யூடியூப் சேனல்ஸ்ல பேசி தானே சார் இப்போ நிறைய பேர் மினிஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க. அப்படி பார்த்தா டிபேட்ல இவரோட பயங்கரமா கத்துன சரவணனுக்கு ஒண்ணுமே கொடுக்கலையே. அட்வொகேட் சரவணன் அவர் நேஷனல் மீடியாவிலே ஆதரவு விட்டார். அங்கேயே கத்துவார் அவர். அவர் என்ன சொல்றாருன்னா சார் வந்து ஜோசப் விஜய் அவர்களை கண்ட்ரோல் பண்றதே ஜெகதீஷ் மேனேஜர் தான். விஜய் எந்த மூட்ல இருப்பாருங்கிறத இவர் தான் வந்து சொல்லுவாரு. ஒரு நடிகரை தொடர்படுத்தி பேசுறாரு. அந்த நடிகையே விஜயை பார்க்கணும்னாலும் ஜெகதீஷ் தான் முடிவு பண்ணணும் இது அரசியல் அப்படின்னு ஒரு பத்திரிகை செய்தியை எடுத்து காட்டுறாரு. இது அரசியலா? ஒன்று. ரெண்டாவது, நம்முடைய முன்னாள் முதல்வர் அவர்கிட்ட எத்தனை பேர் போய் நெருங்கி பேசினாங்க? அவரை சுற்றி ஒரு வளையம் இருந்தது தெரியும்ல, ஊருக்கே தெரியும். அமைச்சர்களை அவர்கிட்ட போய் ஒன்றும் பண்ண முடியாது. ஐஏஎஸ் அதிகாரிகளில் ஒரு குறிப்பிட்ட சிலர் ஆதிக்கத்தில் இருந்தாங்க. அப்போ அமைச்சர்கள் அவர்கிட்ட போய் இந்த ஐஏஎஸ் அதிகாரிலாம் இப்படிலாம் பண்ணுறாங்க, இந்த குறிப்பிட்ட ஐஏஎஸ் அதிகாரிகள் நியமிக்கிற அதிகாரிகள் இருக்காங்கல்ல, அவங்கவுங்க துறை செயலர், அவங்களும் அமைச்சர்களை மதிக்க மாட்டாங்க. இதெல்லாம் போய் அவர்கிட்ட சொன்னால் அவர் கண்டுக்க மாட்டார். இவர் வெளியே கேட்டார்ல, அமைச்சர்கள்ட்ட தோற்று போன அமைச்சர்கள் இவங்கள்ட்டலாம் கேட்டாருன்னா அவ்வளோ கதை சொல்லுவாங்க. அப்போ எல்லாரும் மனசுக்குள்ளே வச்சு புழுங்கிட்டு தான் இருந்தாங்க. இவர் தன்னையே ஒப்படைச்சிட்டு இவரை சுற்றி ஒரு இரும்போலையை வச்சுருந்தார். ஏன் இவர் அவ்வளோ சொல்கிறாரு, அதே முதலமைச்சருக்கு இத்தனை பேர் அவர் சொல்கிறத மட்டும்தான் அவர் கேட்பார். அவர்களை மீறி முதலமைச்சர்கிட்ட நுழைய முடியாதுன்னு ஊருக்கே தெரியும் அந்த டைமில். அதை பற்றி தமிழன் பிரசன் என்ன சொல்ல போகிறாரு? ஜெகதீஷ் தான் இயக்குகிறார் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட அது ஏதாவது உங்களுக்கு இந்த ஆட்சியில் ஏதாவது தெரியுதா? இப்போ நிதி ஆயோக் போகிறார், ஜெகதீஷ் கூட போனாரா? இல்லை ஜெகதீஷ் தான் இந்த இதில் வந்து தீர்மானிக்கிறாரா? இல்லை அவர் காலைல 10 மணிக்கு வர்றாரு, 5 மணி வரைக்கும் இருக்கிறாரு. இதில் எங்கே ஜெகதீஷ் தீர்மானிக்கிறாரு? அவர் ஆட்சி எப்படி நடத்துகிறார்? இப்போ சசிகலா சொன்னாங்க, சசிகலா தான் ஜெயலலிதாக்கு எல்லாமே. எங்கேயாவது ஜெயலலிதா ஆட்சியில் சசிகலாவுடைய 91 96 பேர் கெட்ட பிறகு 2001க்கு பிறகு அவர்கள் வேறு மாதிரி இருந்தாங்க ஜெயலலிதா. ஆமாம், எல்லாம் அவங்க தான் தீர்மானிப்பாங்க. சசிகலா ரெஃபர் பண்ணி 4 அதிகாரிகளை கொடுத்தா அதுக்கு எதிர்க்க எந்த அதிகாரிகளும் அவங்கள டிக் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் வந்து அவங்க இது. அப்போ ஒருத்தர் தனியாக இயங்குறாங்களா இல்லையான்றது அந்த ஆட்சி நடக்கிறத வச்சு தான் தீர்மானிக்க முடியும். இன்றைக்கி எல்லா அமைச்சர்லையும் அவங்கள ஃப்ரீயாண்டு விட்டுருக்காங்க. நீங்கள் பண்ணுங்கள், அவங்க எவ்வளோ நாலேஜ் இருக்கோ அதை செயல்படுத்துங்க, பண்ணுங்கன்னு. அதில் தெரிப்பாக ஒரு 7-8 பேர் தெரியுறாங்க, மீதி ஆள் தெரியல. அதையும் அவர் சொல்லியிருக்காரு, 6 மாதம் அப்புறம் நான் முடிவு பண்ணுவேன்னு. இது எல்லாமே அவர் தான் முடிவு பண்ணுறாரு, யாரை சந்திக்கணும், பேசணும். நான் கூடுதலாக சொல்கிறேங்க, அவர் அறையில் ஒருத்தர் டீம் வந்து உக்காருதுன்னா கூட இருக்கிறவங்க கூட வெளியே அனுப்பிச்சிடுறாரு. அவங்கள்ட்ட மட்டும் உட்காந்து கேட்குறாரு, டீட்டெயிலாக கேட்குறாங்க. ஒருத்தர் எனக்கு தெரிஞ்ச நண்பர் போயிட்டு, சார் பேசிக்கிட்டே இருக்கேன் சார், அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கார் சார், நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்கள் இப்போ தலையாட்டுறீங்க, ஏதோ பண்ணுறீங்க, நீங்கள் வாட்டில் கம்முன்னு இப்படியே பார்த்துருந்தீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? கவனிக்கிறாரா இல்லைன்னு தெரியாது, தடுமாற ஆரம்பிச்சிருவேன். ஆமாம், நான் பேசுறது நீங்கள் அங்கீகரிக்கிறீங்களா இல்லையா, ஜோக் அடிச்சா சிரிக்கிறீங்களா, எதுவுமே இல்லாமல் ஃபேஸ் ரியாக்ஷன் இல்லாமல். அப்போது அவர் அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நீங்கள் டீப்பாக சொன்னீங்கன்னா, நீங்கள் டெப்த்தான ஆள்னா அவர் இன்னொன்று குறிப்பெடுத்துக்கிறாரு, குறிச்சிக்கிறாராம். டெப்த்தான ஆள்னா அதை உங்களை கவனிக்கிறாராம். நீங்கள் எதாவது கோரிக்கை வச்சிங்கன்னா நான் அதை பண்ணுறேன்னு சொல்கிறாராம். அதே மாதிரி அவர் சில நெருக்கமாக இப்போ கேட்குறாராம், இந்த தொழிலதிபர்கள்லாம் எவ்வளோ கமிஷன் கொடுத்தீங்க, எப்படி கொடுக்குறீங்க, இந்த வேலையை எப்படி பண்ணுவீங்க, அப்போ கமிஷன் கொடுத்தா நீங்கள் லாபத்தில் என்ன பண்ணுவீங்க, இந்த மாதிரி எல்லாருமே துறை சார்ந்த அந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சுக்கிறாராம், குறிச்சிக்கிறாராம். அப்போ இப்படி இருக்கிறவருக்கும் ஜெகதீஷ் கண்ட்ரோல் பண்ணுறாருன்னா, ஜெகதீஷ் கூட இருக்கிறாரு, யாராவது பார்க்கணும், இவங்க பார்க்கணும், அவங்க பார்க்கணும். நான் கேட்குறேன், இவர் தினந்தோறும் ஒரு 50 பேர் 100 பேரையாவது சந்திக்கிறார் முதல்வர். அங்கே என்ன ஜெகதீஷா வந்து ஃபில்ட்ரு பண்ணுறாரு? இவர்களுக்கு என்னென்னா, திமுகவுடைய ஜீன்லேயே ஊர்னது என்னென்னா, அடுத்தவர்களே மட்டம் தட்டுவது, ஏளனம் பேசுவது, எகடையும் பேசுவது. இவர்கள் மட்டும்தான் ஆள பிறந்தவர்கள், மன்னர் பரம்பரை, மற்றவங்களாம் அதுக்கு லாய்க்கே இல்லாதவன்னு முடிவு பண்ணுது. இப்படி தான் எம்ஜிஆருக்கு பண்ணாங்க, இப்படி தான் ஜெயலலிதாவுக்கு பண்ணாங்க, இப்படி தான் எடப்பாடி பழனிசாமி பண்ணாங்க. எடப்பாடி பழனிசாமி பண்ணாத அவமானம் உண்டா? நீங்கள் கீழே இருக்கிறவங்க கண்டபடி பேசுறதை விட்டுருங்க, தலைவர்களே எனக்கு என்னென்னு பேசுனாங்களா இல்லை? அதுலேயும் குறிப்பாக உதயநிதி 5 வருஷமாக இதை தான் பேசியிருக்காரு. டெம்ப்ளேட் பேராகிராஃப் இருக்கும், தவழ்ந்து ஊர்ந்து போனார் அதுன்னு. ராசா அவர்கள் பிறப்பு வச்சுலாம் ஐயோ, அவங்களாம் ரொம்ப மோசம். நீங்கள் திமுக கண்டமானதுக்கு 2-3 பேர் சொல்லலாம். பொன்முடி, ராசா, ராஜகண்ணப்பன், இந்த மாதிரி ஆட்கள் தான். ஏன்னா அதெல்லாம் திமிர் பேச்சு. இந்த பாரதி சொல்லல, ஒரு பக்கத்து மீசி எடுத்துக்கிறார், 2 ஜெயிச்சா போதுமா?
சின்ன சாதாரணமாக இப்போ இருக்கிற இளைஞன் ஒரு சின்ன பையனை கேட்டால் கூட சொல்லுவான், தாவேகா 2 மாநகராட்சி ஜெயிக்குமா ஜெயிக்காதானா, இவங்க ஜெயிப்பாங்களான்னு அவன் திருப்பிட்டு கேட்பான். அதான் நீங்கள் நிலமை. இவர் என்ன சொல்கிறாரு, ஒரு பக்கத்து மீசை எடுத்துக்கோன்றாரு. என்ன ஒன்று, நம்மள மாதிரிலாம் மீசை கிடையாது, கிட்ட போய் பார்க்கணும். மீசை இருக்கா? ஆமாம். அண்ணன் சின்னதாக வச்சுக்கிறீங்க அப்படின்னு. அதனால் ஒரு பக்கம் மீசை எடுத்தால் கூட தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்காக இப்படி துணிஞ்சு சவால் விடலாமா? இதான் நிலமை. திமுகவுடைய ஸ்டைல் அப்படிங்க. சார் இது வரைக்கும் நாங்கள் கேட்ட கேள்விக்கு மிக பொறுமையாக பதிச்சவங்களுக்கு மிக்க நன்றி சார். Meriba Paneer Soda. I trust Meriba.